தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. For I know the plans have for you, plans to prosper you. அல்லேலூயா. உனக்காக I know the plans, என்கிட்ட திட்டம் எனக்கு தெரியும். உன்னை குறித்து திட்டங்கள் எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, உன் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி தீங்கு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. இதிலிருந்து தான் தமிழுக்கு வந்தது. இதிலிருந்து தான் டைரெக்டாக நம்ம படிக்கிற பைபிளுக்கு வந்தது. அல்லேலூயா. நம்ம பைபிளில் கொஞ்சம் சுருக்கி ஆமாம் சுருக்கி இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் அது விரிவாக இருந்தால் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அல்லேலூயா. உங்கள் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான திட்டங்கள் என்னிடத்தில் உள்ளதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் திட்டங்கள் இருக்கா? என்ன இருக்குது? அவர்கிட்ட திட்டங்கள் இருக்குது. இயேசுவினிடத்தில் என்ன இருக்குது? திட்டங்கள் இருக்குது. எதுக்கு திட்டம் இருக்குது? என்னுடைய வளமான வாழ்க்கைக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்குது. அந்த திட்டங்கள் எப்படிப்பட்டதுன்னா, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்கள். அல்லேலூயா. காலையில் இங்கேயும் இதே வசனத்தை தான் பார்த்தோம். ஓலையூர்லேயும் பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு தலைப்பில் பார்த்தோம், ஓலையூரில் இன்னொரு தலைப்பில் பார்த்தோம். நேற்று மாலை மாணவர் ஆசீர்வாத ஆராதனையில் ஆண்டவர் ரொம்ப அருமையாக பேசினார். எனக்கு ரொம்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்தை அந்த கோணத்தில் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, வராங்க. எல்லார் கையிலையும் கல் இருக்குதான். எல்லார் கையிலையும் என்ன இருக்குது? கல் இருக்குது. எல்லாரும் அந்த பெண்ணை கல்லறிஞ்சு கொல்லணும்னு இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்த காரியங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம். அப்புறம் திமிர்வாதக்காரனை 4 பேர் என்ன செய்கிறாங்க, கூட்டி கொண்டு வராங்க. என் பிள்ளை சந்திரரோகியாக இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பிள்ளைய கூட்டிகிட்டு வராங்க. வியாதியஸ்தர்களை கூட்டிகிட்டு வராங்க. பிசாசு பிடிச்சவனை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. எல்லார் கையிலையும் கல் இருக்குது. அந்த பொண்ணு விடுதலை ஆகணுன்றக்காக யாரும் கூட்டிகிட்டு வரல. அந்த பொண்ணு ரட்சிக்கப்படணும்னு யாரும் கூட்டிகிட்டு வரல. அந்த பொண்ணு சாகணுன்றக்காக இயேசு கிறிஸ்துட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணு என்ன செய்யணும்? சாகணும். எதன் அடிப்படையில் அந்த பொண்ணு சாகணும்னா, வேதத்தின் அடிப்படையில் அந்த பொண்ணு சாகணும். வசனத்தின் அடிப்படையில், மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அந்த பெண் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அந்த பொண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். நிறைய காரியங்களை நேற்று டேனி பேசுனா, நான் சுருக்கமாக என்னை தொட்ட ஒரு காரியம். அப்போ டேனி சொன்னா, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இயேசுநாதர்கிட்டே போய் யார் சொன்னாலும் சரி, அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். சட்டத்தின்படி போய் சொன்னாலும் சரி, இவங்க சரி இல்லை ஆண்டவரே, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஆண்டவரே, இவங்க மோசமானவங்களா இருக்காங்க ஆண்டவரே, இந்த பாருங்க ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி இவங்க சரியில்லை ஆண்டவரேன்னு போய் நம்மளை பற்றி சொன்னால் கூட கர்த்தர் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு நம்ம தண்டிக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரா? கீழே குனிஞ்சு எழுதுறார். இந்த விரல் எப்படிப்பட்ட விரல், இந்த கை எப்படிப்பட்ட கை, அவர் கை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வானத்தை ஜானளவாய் பிரமாணித்த கரம், பூமியின் மண்ணை மரக்காலில் அளக்கிற கரம், மலைகளையும் பர்வதங்களையும் தராசில் நெருக்கிற கரம். அந்த கை கீழே குனிஞ்சு எழுதுதான். இந்த கை என்ன செய்தான்? கீழே குனிஞ்சு எழுதுதான். கல் எல்லார் கையிலையும் கல் இருக்குது. ஒவ்வொருத்தனா அதை பார்க்குறான். அவன் செஞ்ச பாவம் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? எழுதுறாரு. பாவம் இல்லாதவங்க கல்லை தூக்கி போடணும்னு எல்லாரும் போட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, அவளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. அல்லேலூயா. அவளை குறித்து கர்த்தர் வச்சிருந்த திட்டம் என்னன்னா, இவளுக்கு நான் விடுதலை கொடுக்கணும்,
ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இனி பாவம் செய்யாத. ஆண்டவர் யாரை பார்த்தும் நேத்து ஏன் பாவம் செஞ்சேன்னு கேட்க மாட்டார், நேத்து ஏன் நீ தப்பு பண்ணன்னு கேட்க மாட்டார், முந்தா நாள் ஏன் நீ அவங்கள அடிச்சேன்னு கேட்க மாட்டார், போன மாதம் ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்க மாட்டார். இனி செய்யாத, இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி இருந்தியோ இனி செய்யாத. அந்த பொண்ணுக்கு விபச்சாரம் பண்ணுறவங்க அப்படின்னா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அந்த பொண்ணு வந்து இயேசுவே என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்டுச்சா? இல்லை. அந்த பொண்ணு சாவுக்கு நியமிக்கப்பட்டவர், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர். ஆனால் கர்த்தர் அந்த பொண்ணை என்ன செஞ்சார்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். இனி பாவம் செய்யாத. இந்த மாலை வேலையில் அந்த பொண்ணை குறித்தே ஒரு திட்டம் அவருக்கு இருந்துச்சுன்னா, உங்களை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்காதா? உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்காதா? இயேசுவே கெதின்னு இருக்கீங்களே, ஆண்டவர் தான் எனக்குன்னு இருக்கிறோம்ல, நம்மளை குறித்து ஒரு திட்டம் அவருக்கு இல்லாமல் இருக்கு. அப்படி தான் நம்மளை பற்றி ஒரு திட்டம் போட்டால் என்ன திட்டம்? தப்பாக ஏதாவது ஒரு திட்டம் போடுவார் நம்மளை குறித்து. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம எது எதிர்பார்க்குறோமோ அது நமக்கு கிடைக்காதுன்னு. கிடையாது. வசனம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க பிடிக்கும். ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியத்தை வச்சுருப்பாங்க. உனக்கு இதுதானே நீ ஆசைப்படுற, கர்த்தர் அதை உன்கிட்ட எடுத்துருவார். அப்படிலாம் இல்லை. நாம் விரும்புகிறதை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவன். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்லி உன் ஆலோசனைகள் எல்லாம். நோக்கம் தப்பாக இருந்துச்சுன்னா அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? வேணான்னு சொல்லுவார். நோக்கம் தப்பாக இருந்துச்சுன்னா வேணான்னு சொல்லுவார். நோக்கம் சரியாக இருந்துச்சு, எனக்கு பசிக்குது சோறு கொடுங்க ஆண்டவர்னா, இல்லை உனக்கு சோறு இல்லை, நீ இப்போதைக்கு ஜூஸ் மட்டும் குடிச்சுக்க, அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உபவாசம் இருக்கும்போது உபவாசம், சாப்பிடும்போது சாப்பாடு. நம்ம ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. என்னுடைய வளமான வாழ்க்கைக்கான திட்டம் அவர்கிட்ட இருக்குது. நம்முடைய வாழ்நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்நாளில் நம்ம இந்த பூமியில் வாழும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த திட்டம் அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்படி காலையில் அங்கே நம்ம நிறைய காரியங்களை குறித்து பார்த்தோம். எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம். எலியா என்ன செஞ்சாராம்? மழைக்காக ஜெபிக்கிறாரு. நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போவோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால தான் அதை மேலோட்டமாக சொல்கிறேன். எலியா முழங்காலிலே முகம் படும்படியாய் குனிந்து தேவனை நோக்கி போராடி ஜெபிக்கிறார். எதுக்காக ஜெபிக்கிறார்? மழை வரணும் ஆண்டவரே, மழை வரணும் ஆண்டவரே. முழங்காலில் முகம் படுற அளவுக்கு அப்போ எவ்வளவு அவர் வேதனையோடு ஆண்டவரே எப்படியாவது மழை வரணும்னு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சுட்டு வேலைக்காரனை அனுப்பி போய் பாரு, விசுவாசத்தோடு சொல்கிறார், போய் பாருன்னு. அவன் போய் பார்த்துட்டு வந்து இல்லைன்றான். அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன சொல்லலாம்? இவ்வளோ ஜெபம் பண்ணேனே, ஏன் இல்லை? என் முகம் என் முழங்காலில் படுற அளவுக்கு நான் குனிஞ்சு ஜெபிச்சேனே, என்னை தாழ்த்துனேனே, நான் எதிர்பார்த்துருக்கிற காரியம் இல்லைன்னு வரானே. அப்போ சோர்ந்து போகலை எலியா, அப்படியே வெக்ஸ் ஆயிரல. போ, என்ன ஜபம், நான் இவ்வளோ ஜபம் பண்ணி கேட்கப்படல. இல்லை, அவர் மறுபடியும் சொன்னார், நீ போய் 7 தடவை போய் பாரு. 7 முறை என்ன பரிபூரணமாக பார்த்துக்கிட்டே இருண்டார். 7ன்னா கரெக்டாக 7 தடவை கிடையாது. மழையை நீர் பார்க்குற வரைக்கும் போய் பார்த்துக்கிட்டே இரு. முதல் தடவை பார்த்துட்டு இல்லை, 2வது தடவை பார்த்துட்டு இல்லை, 3வது தடவை பார்த்துட்டு இல்லை, சோர்ந்து போகலை. எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அவர் எதிர்பார்த்தது மழையை எதிர்பார்த்தார். அந்த மழையை பார்க்கிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு தடவை ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சோன்னே அப்புறம் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுருவார். அவரே போட்டுருவார். ஜெபிக்காத, போதும், முடிஞ்சிருச்சு இந்த காரியம். ஆனால் ஒரு சில காரியத்தில் தொடர்ந்து நம்மளுக்கு ஜெபிக்கும்படி ஏவுவார். அது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். அதனால ஒரு தடவைக்கு மேலே ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு போதகம் பண்ணக்கூடாது. பார்க்குற வரைக்கும் ஜெபிங்கன்னும் போதகம் பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் எப்படி நடத்துகிறாரோ அப்படி அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. போய் பார்த்துக்கிட்டே இருந்தார். எதிர்பார்ப்ப அவர் விட்டுறல. நான் இவ்வளவு என்னை தாழ்த்தினேனே, நான் இவ்வளவு தாழ்த்தி ஜெபம் பண்ணேனே, நான் எதிர்பார்த்தது ஏன் எனக்கு நடக்கலை, அதனால இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு தூக்கி போடலை. தொடர்ந்து ஜெபம் பண்ணார். சரி, ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் ஒரு பெரிய மலையவா கொடுத்தாரு, உள்ள கையளவு மேகத்தை கொடுக்குறாரு, இத்தினோண்டு கொடுக்குறாரு. வேலை வேலை வேலைன்னு ஜெபம் பண்ணேன், வேலையை கொடுத்தாரு, சம்பளம் இத்தினோண்டு கொடுக்குறாரு. ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, படிப்பை கொடுங்க, படிப்பை கொடுங்க, படிப்பை கொடுங்க, இப்போ மார்க்கை கொடுங்க, மார்க்கை கொடுங்க, மார்க் இத்தினோண்டு கொடுக்குறாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவர்
கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்து அவர் அறிக்கை பண்றாரு, ஆகாப போ சொல்லு, ஆகாபு நீ என்ன செய்ய, மழை உன்னை தடை செய்யாதபடிக்கு நீ சீக்கிரம் கிளம்பு. உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்துட்டு இவர் பேச்ச பாருங்க, பெரிய மலையை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம பேசினோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் திட்டுவாங்க, கிறுக்கா நீயே, இத்தினோண்டு மேகம். ஒரு சில நேரத்தில் நம்ம பார்த்துருக்கோம், அப்படியே கரு 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 கருன்னு வானம் இருண்டுக்கிட்டு வரும், கொஞ்ச நேரத்தில் காற்றடிச்சு மழை போயிடும். எலியாவுக்கு தெரியும்ல, இத்தினோண்டு மேகம் தான் வந்திருக்கு, காற்றுக்கிட்டு அடித்து போயிடும், மழை லேசாக தூரட்டும், அப்புறம் பார்ப்போம். இல்லை, அவர் அந்த சின்ன கையளவு மேகத்துக்குள்ள அவர் மிகப்பெரிய மலையை அவர் பார்த்தார். அதுதான் எதிர்பார்க்கிற காரியம். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கா? சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆனால் அதுக்குள்ளே நான் மிகப்பெரிய நன்மைகளை நான் பார்க்குறேன் ஆண்டவர், நான் எதிர்பார்க்குறேன் ஆண்டவர், நீங்கள் எனக்கு செய்வீங்க ஆண்டவர். அதே மாதிரி அவர் செய்தார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? அந்த பேச்சு தான். ஆகாப்கிட்ட போய் என்ன செய்கிறாரு? இதே நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஆகாப்கிட்ட போய், ஆகாப் என்ன மழை வந்துச்சா, இன்னும் இவ்வளோ ஜோம் பண்ண மழை வந்துச்சான்னு, இல்லை வரும்னு நினைக்கிறேன், அந்த உள்ளங்கை அளவு இருக்குது, பார்ப்போம், வெயிட் பண்ணு அப்படிலாம் சொல்லலை. நீ கிளம்பு, பெருமழையின் இறைச்சலை நான் கேட்குறேன். அல்லேலூயா. கண்ணு பார்க்கல, கண்ணு பெரிய மேகத்தை பார்க்கல, ஆனால் காது இறைச்சலை கேட்குது, காது தேவனுடைய வார்த்தையை கேட்குது. உங்கள் கண்ணுனால நீங்கள் பார்க்க முடியாத நன்மைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் காது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். மனுஷனுங்க வார்த்தையை கேட்காதீங்க, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒருத்தவங்க நல்ல மேலே வர்றதை சுற்றி இருக்கிறவங்களாம் எல்லாரும் விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆளாளுக்கு ஒன்று பேசும். உங்களுடைய காது ஜீவனுள்ள ஜீவ வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஒரு காரியத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 4 1லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கலாம். அல்லேலூயா. நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு கணவர் இல்லை. அவர் எப்படிப்பட்டவர்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் என்ன செஞ்சாரு? மரிச்சு போயிட்டாரு. அப்போ கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறானா, அந்த பிள்ளைகளை வந்து அடிமைகளாக்கி கொள்ள பார்க்கிறான். பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள வரானா. இதை வந்து அவங்க சொல்கிறாங்க, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்து ஒரு காரியத்தை கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். உங்ககிட்ட வந்து ஆண்டவர் உன்கிட்ட என்ன இருக்குது சொல்லு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உன்கிட்ட என்ன இருக்குது? நம்ம ஒரு பிரச்சனையோடு போகிறோம் அவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி ரொம்ப கடனாக இருக்குது, கடன் கொடுத்தவன் யார்கிட்ட வந்துட்டான், பிள்ளைகளை வந்து தூக்கிட்டு போக பார்க்குறான், நான் என்ன செய்கிறது அப்படின்றப்ப தீர்க்கதரிசிங்க, சரி சரி உன்கிட்ட என்ன இருக்குது? உன்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால், அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல். இந்த நாளில் நம்ம கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்கா? ஒரு குடம் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ வார்த்தைகள். அது நம்மக்கிட்ட இருக்கா? வார்த்தை இருக்கா நம்மக்கிட்ட? நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோமோ அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருக்கா? வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. நான் ஜெபம் பண்ணுறேன், சந்தோஷம், ஜெபிக்கிறது நல்லது. இப்போ நம்ம பார்த்தோம், எலியா முழங்காலில் முகம் படுற அளவுக்கு குனிஞ்சு ஜெபிச்சாரு. காலையில் அதை பார்த்தோம். இப்போ ஒரு குடம் எண்ணெய் இருக்கா? இந்த 3 நாள் ஜெபம் நடந்துச்சு. இந்த 3 நாள் ஜெபத்தில் ஆண்டவர் 2 பேர் சொன்னாங்க,
நான் அந்நிய பாஷை அடையாளத்துடன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறாரு, உன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்கிறீல்ல, உனக்கு போராட்டம்ன்றல, உனக்கு தேவைகள்ன்றல, உனக்கு இது நடக்கணும்ன்றல, அது நடக்கணுன்ற அந்த காரியம் சம்பந்தப்பட்ட வசனத்தை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இதுதாங்க, இது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் வசனத்தை வச்சு தான் அவர் எல்லாமே செய்கிறவர். இல்லை எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்களா, எனக்கு என்ன வசனம் சொல்லி ஜெபிக்கிறது, எனக்கு உடம்பு சரியில்லை, இப்படி பிரச்சனையாக இருக்குது, என்ன வசனம் சொல்லி தெரியலன்னா கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுக்குறோம், நீங்கள் அதை வச்சு படிங்க. அப்போ தான் அந்த ஒரு குடம் எண்ணெய் உங்களுக்கு இருக்கிற மாதிரி அர்த்தம். அல்லேலூயா. உன்னிடத்தில் எண்ணெய் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இல்லாமல் என்கிட்ட வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வார்த்தை இருக்குல்ல போதும், வசனம் இருக்குல்ல போதும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, அந்த எண்ணெய் நீ என்ன செய்ய, அயல் வீட்டுக்காரர்களிடம் போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உன் பிள்ளைகளுடன் உள்ளே போய் என்ன செய்ய, கதவை பூட்டிக்க, அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. உங்களை சுற்றி எத்தனை வெறும் பாத்திரம் இருக்குது தெரியுமா? கண்களை ஏறெடுத்து பாருங்கள், எத்தனை வெறும் பாத்திரம். உங்கள் வீட்டுக்குள்ளேயே வெறும் பாத்திரம் நிறைய இருக்கும். வெறும் பாத்திரம்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதவர்கள், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள், ரட்சிப்பு இல்லாதவங்க, ஆண்டவருடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்கெல்லாம் வெறும் பாத்திரங்கள். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஜபத்தை நம்ப மாட்டாங்க. சபைக்கு போவாங்க, ஆனால் ஜபத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஜபம்லாம் இல்லைங்க, அப்படிங்கம்பாங்க. ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும், ரெண்டு பேரை சொல்றாரு, மரித்தவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், மௌனத்தில் இறங்குகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டும் பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேராலையும் கர்த்தரை துதிக்கவே முடியாது. அதெல்லாம் வெறும் பாத்திரம். உட்காந்து அந்த வெறும் பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் வெறும் பாத்திரமா இருக்கு ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டிருக்கு ஆனால் துதிக்க மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கு, அபிஷேகம் பெற்றேன்னு சொன்னவங்க எந்த ஜபம் பண்ணும்போது நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்கன்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, கை தட்ட சொன்னீங்கல்லங்க, அப்போதாங்க ஆவியானவர் இறங்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? என்ன செய்யும் போது ஆவியானவர் இறங்கினார். அதுக்காக தான் நிறைய வசனங்களை அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார். நிறைய வசனங்களை, நதிகள் கை தட்டுகிறதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சகல ஜனங்களே கை கொட்டி, கை கொட்டின்னா ஒரு சில ஞானிங்க சொல்லுவோம் கை கொட்டின்னு தான் இருக்குது, கை தட்டின்னு சொல்லணும். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஷவுட் டு காட். படிச்சிருக்கோம்ல, இந்த வசனம் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இப்போ நான் ஆங்கிலத்தில் படித்தது, கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், ஷவுட் டு காட். புரியுது இல்லை? அப்படின்னா என்ன அர்த்தம்? கையை தட்டு, சத்தம் போடு. கையை தட்டு, சத்தம் போடு. கையை வேகமாக தட்டும்போது ஆவியானவர் இறங்கினாராம், அந்நிய பாஷையில் பேசுனாங்களாம். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனம் நம்ம வாசித்தோம் இல்லை? அடுத்து 98:8, சங்கீதம் 98:8, கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி. ஆங்கில வேதாகமத்தில் let the rivers clap their hands. அல்லேலூயா. let the rivers clap their hands. rivers, ஆறுகள் அதனுடைய கைகளை தட்டி கர்த்தருக்கு முன்பாக ஆர்ப்பரிக்குதான். ஆறுக்கு ஏதுங்க கை? ஆறுக்கு கை இருக்கா இல்லையா சொல்லுங்க? ஆறுக்கு இருக்கா? காவேரி ஆத்துக்கு கை இருக்கா? தாமிரபரணி ஆத்துக்கு கை இருக்கா? வைகை ஆத்துக்கு கை இருக்கா? இல்லை தானே? இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பைபிள் இருக்குன்னு சொல்றதுனால நம்ம இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம மூளை அறிவு சொல்லுது ஆறுக்கு கை இல்லடா. ஆறுக்கு எங்கடா இருக்கு கை? எத்தனை கைடா இருக்குது ஆறுக்கு அப்படின்னு நம்ம மூளை சொல்லும். ஆனா நம்ம ஆத்துமா சொல்லணும், கர்த்தர் வேதத்துல எழுதி வச்சிருக்காரு ஆறுகளுக்கு கை இருக்கு. இன்னைக்கு அது தெரியல, கண்டிப்பா ஒரு நாளைக்கு சொல்லுவானுங்க, எவனாச்சும் ஆராய்ச்சி பண்ணி வரும் பாருங்க, ஆறுகளுக்கு கைகள் இருக்கிறது,
கண்டுபிடித்தவர் இவர். அவர் எவருங்க இப்போ கண்டுபிடிக்கிறார்? யார் கண்டுபிடிச்சது? நம்ம மூளை அறிவு இல்லைன்னு சொன்னாலும் பைபிள் சொன்னால் ஆமான்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. இன்னிலேருந்து யாராவது உங்கள்கிட்ட 6க்கு கை இருக்காப்பா? நான் ஏன் இருக்கேன்? யார் சொன்னாங்க? அங்கே பாருங்க 98:8 சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு பேர் தான் விசுவாசம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55:12. கை கொட்டும்னா அப்படியே நம்ம கை கொட்டும், கை தட்டும் இல்லை அப்படின்றோம். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஆல் த ட்ரீஸ் shall clap their hands. ஆல் த ட்ரீஸ், ஆல் த ட்ரீஸ், எல்லா மரங்களும், முருங்கை மரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், எல்லா மரங்களும் ஆல் த ட்ரீஸ் shall clap their hands. கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது அப்படி பார்க்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம எங்கே வந்தோம்னா ஒரு குடம் எண்ணெய் இருக்கா? எண்ணெய் இருந்துச்சுன்னா, வார்த்தை இருந்துச்சுன்னா, வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை தொழுது கொடு. உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கும். அந்த வார்த்தையை தேடி எடுங்கள். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுருக்கு. வசனத்தை எடுங்க, எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எப்பா ஒரு குடம் எண்ணெய் என்கிட்ட இருக்கு. சரி, அவர் சொல்கிறாரு, நீ போய் அநேக வெறும் பாத்திரம், இது பெரிய சப்ஜெக்ட் வெறும் பாத்திரன்றது, அதனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ எதிர்பார்ப்புகளை பார்க்குறோம். அநேக வெறும் பாத்திரங்களை போய் கேளு அப்படிங்கிறாரு. இப்போ அமுதா வருது, அமுதா வந்து சொல்லுது, என்ன சொல்லுது? இப்போ எனக்கு என்ன வேணும்? பணம் வேணும், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பண தேவையாக இருக்குது, ஒருத்தவங்களுக்கு நான் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் அக்கம் பக்கத்தில் போய் அநேக வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. வாங்கிட்டு வந்து என்ன செய்ய சொல்கிறாரு? நீ போய் உன் அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். இருக்கிறது ஒரு குடம் எண்ணெய். போய் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா, எண்ணெயை ஊற்று, நிறைஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு பக்கத்தில் வெயின்றார். இவங்க போய் எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்துச்சோ தெரியலை. பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊற்றுறாங்க. பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. பிள்ளைங்கள பாருங்களேன், பிள்ளைங்கன்னா அப்படி இருக்கணும். பிள்ளைங்கன்னா ஆமாம் லூஸா நீன்னு கேட்குங்க. பிள்ளைங்க என்ன சொல்லுவோம்? லூஸா? எல்லாத்துட்டையும் போய் வெறும் பாத்திரத்தை கேட்டாங்கல்ல, அப்போ எல்லோரும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். போய் இப்போ மாதிரிலாம் சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் அப்போ கிடையாது. அப்போ எந்த வீட்லேயும் எந்த பாத்திரம் இருக்காது. சில்வர் பாத்திரம் எல்லாம் பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரம் அப்படி தான் இருக்கும். ஒரு வீட்டில் போய் பாத்திரம் கேட்டால் பரவாயில்ல, இந்த பாத்திர பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த டிப்பனை காணா, அந்த டிப்பனை காணா, இந்த டிப்பனுக்கு மூடியா காணா. முதல் வார்த்தை என்ன கேட்பாங்க? எதுக்கு? அந்த உங்கம்மா டிஃபன் பாக்ஸ் கேட்டிருக்காது, குடம் தான் கேட்டிருக்கோம். ஒரு குடம் கொடுங்கன்னா ஏங்க குடம்? கேள்வி வந்திருக்குமா வந்திருக்காதா? அப்போ என்ன அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதனால் தீர்க்கதரிசி சொன்னார் எல்லாத்தையும் பாத்திரத்தை வாங்கி ஊற்றுனேன். அது எப்படி ஒரு குடம் எண்ணெய் நீ எப்படி எல்லா பாத்திரத்துலையும் ஊற்றுவ? கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஏச்சு பேச்சு ஏளனம் கேலி கிண்டல் இது எல்லாம் மேற்கொண்டு வரும்போது தான் தேவனுடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். நம்மளை தான் இல்லை ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரை கேட்குறது? அவங்க என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவரே, நானே இங்கே பிரச்சனையில் இருக்கேன். கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான்? பிள்ளைகளே வந்து தூக்கிட்டு போகிறேன்றான். என்னை நம்பி எவனாச்சும் பாத்திரம் கொடுப்பானா? இதெல்லாம் என்ன? இது ஏன் இப்படி என்னை சோதிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை. போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு 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 கொஞ்சம் நீங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்களேன். அதை அப்படியே உங்கள் மனசில் ஓட விடுங்களேன். அவங்க போய் எத்தனை வீட்டில் போய் கேட்டிருப்பாங்க, கதவை தட்டியிருப்பாங்க, கதவை திறந்துருப்பாங்க, என்ன வேணும்னு இருப்பாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு குடம் கொடுங்க, ஒரு பாத்திரம் கொடுங்க. எதுக்கு பாத்திரம்? இல்லைங்க எண்ணெய் ஊற்று. என்ன எண்ணெய் ஊற்றுமா? அப்பப்போ அடுத்த வீட்டுக்கு போயிருப்பாங்க, எனக்கு ஒரு பாத்திரம் கொடுங்க. ஒரு 4 பாத்திரத்தோடு நிப்பாட்டி இருந்தா அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்காது. அவங்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகளை தீர்க்கப்படனா எவ்வளவு பாத்திரம் எனக்கு வேணும்? நிறைய வாங்குறாங்க. எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள பெரிய அளவில் இருந்ததுனால அவங்க நம்பிக்கையோடு போய் பாத்திரங்களை வாங்கினாங்க. இத்தனை பாத்திரமும் நிரம்புமா? எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிப்புனால நிரம்புவாரா? என் பிள்ளைங்க நிரம்புமா? என் பிள்ளைங்க வருமா கர்த்தருக்குள்ள? எங்கள் வீட்டுக்காரர் கர்த்தருக்குள்ள வருவாரா?
இந்த சந்தேகம்லாம் அவங்களுக்கு இல்லை. வெறும் பாத்திரத்தை போய் உங்கள் வீட்டில் எவ்வளோ வெறும் பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை போய் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைங்க. ஏச்சு பேச்சு ஏளனம் எல்லாத்தையும் தாண்டி அந்த அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, இவ்வளவும் தீரணும்னா எவ்வளவு எண்ணெய் எனக்கு தேவைப்படும், அவ்வளவு பாத்திரத்தை நான் வாங்கணும். அல்லேலூயா. அத்தனை பாத்திரங்களை வாங்குறாங்க. வாங்கி கதவை பூட்டிக்கிட்டு பிள்ளைங்க எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது, ஊற்றுறாங்க. எடுத்து கொடுக்கும்போது இப்போ உள்ள பிள்ளைங்க பேசுகிற பேச்சில் வர்ற எண்ணெயே நின்று போயிருக்கும். எதுக்கு இப்போ நீ உனக்கு பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்கிற, அசிங்கமாக இருக்கு, உன்னோட கேவலமாக இருக்க உன்னோட, நீ போய் ஏன் வீடு வீடாக போய் நிற்கிற? கேட்குமா கேட்காதா? பிள்ளைங்க கேட்கும்ல. ஏமா போய் அவங்க வீட்டில் போய் பாத்திரம் வாங்குற, உன்னோட அசிங்கமாக இருக்குமா? ஆனால் அந்த பிள்ளைங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க இல்லை. அந்த பிள்ளைங்க அமைதியாக ஒவ்வொரு பாத்திரத்தையும் அதுங்க தான் என்ன செய்யும், கதவை பூட்டிட்டாங்க. கதவை என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிட்டாங்க. விசுவாசத்தோடு ஊற்றுறாங்க. பிள்ளைங்க கொண்டு வந்து கொடுக்குது, ஊற்றுறாங்க. ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க, இன்னும் ஒரு 6வது வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போய் எல்லா பாத்திரமும் நிரம்பின உடனே தான் எண்ணெய் நின்றுச்சு. அல்லேலூயா. எல்லா பாத்திரமும் நிரம்பின உடனே தான் எண்ணெய் நின்றுச்சு. ஆண்டவர் ஒதுக்குற பாத்திரம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எந்த பாத்திரத்தையும் ஒதுக்கி தள்ள மாட்டார். இந்த பாத்திரம் ஆகாதுன்னு தள்ளுறதுக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தர் அந்த பாத்திரங்களை என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் நிரப்புனார். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் ஆண்டவர் நிரப்புவார். அத்தனை பேரையும் நிரப்புவார். அது என்ன பாத்திரமா இருந்தாலும் சரி, அந்த பாத்திரத்தை கர்த்தர் என்ன செய்வார், நிரப்புவார். சரி, நிறைந்தவுடன் அப்படியே என்ன செய்யுது, எண்ணெய் நின்று போயிட்டு, எண்ணெய் நின்றுச்சு, எல்லா பாத்திரமும் நிரம்பிருச்சு. எல்லா பாத்திரமும் நிரம்பின உடனே நம்ம என்னங்க செய்வோம், நிரம்பின உடனே டக்குன்னு எடுத்து சேல்ஸ் பண்ணி கடன் எல்லாம் அதுக்கு தானங்க சொல்கிறாரு. ஆனால் அவர் செய்யலை. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அல்லேலூயா. அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அநேக வெறும் பாத்திரத்தை கூட்டி எடுத்துட்டு வா, நான் எல்லாத்தையும் நிரப்புவேன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்திரங்களை கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சோ, எதிர்பார்ப்போடு பாத்திரங்களை கலெக்ட் பண்ணிச்சு, எல்லா பாத்திரத்தையும் நிரப்புனாரு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவே. எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், நாம கிரியை செய்வோம். அது எப்படி வரும், இருக்கிறதே ஒரு குடம் எண்ணெய், ஒரு 4 குடம் வாங்கி வச்சுக்குவோம் போதும். ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டக்கா 4 குடம் ரொம்பனா போதும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். 1000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 500 ரூபா கொடுத்துருவோம். 10,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 5000 ரூபா கொடுத்துருவோம். அப்படி இல்லை. ஆண்டவர் முற்று முடிய ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. முற்று முடிய ரட்சிக்கிற தேவன். ஆண்டவர் செஞ்சா முழுசு. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு அப்படி இருக்காது. நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்பு அப்படி இருக்காது. ஆண்டவரே வட்டி கடன்களை மட்டும் அடைச்சிருங்க ஆண்டவரே, அது கைமாத்தா வாங்கினது ஆண்டவர், அதை அப்படியே அடைச்சிக்க. இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அடைச்சி கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. நம்ம எதிர்பார்ப்பு அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்ததுனால தான் போய் அவ்வளவு பேர்ட்டி பாத்திரம் வாங்கினாங்க. எல்லா பாத்திரமும் நிரம்பி கடனே அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜீவனம் பண்ணுங்களாம். அந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து அந்த பிள்ளைகளை பெருசாக்கி அந்த குடும்பத்தினுடைய ஜீவனத்தை ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனத்தை ஆண்டவர் அப்படி சந்திப்பார். நம்முடைய எதிர்பார்ப்புகள் பெருசாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும், அவர்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். தாவீது சொல்றார், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 39:7. மனுஷன் எனக்கு இதை செய்வான் அது செய்வான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 4 தடவை ஒரு மனுஷன் செய்வான், 5ஆவது தடவை திரும்பி போயிடுவான். அப்போ உங்கள் கண்கள் பூத்து போயிடும். பூத்து போச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும், கர்த்தரே உங்க முன்னாடி நின்னாலும் கண்ணு தெரியாது உங்களுக்கு. எம்மாவூர் சீசர்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் மறைக்கப்பட்டிருந்துச்சு, அவங்க எருசலேம் விட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னா, மனுஷனை நம்பி எதிர்பார்த்தோம்னா கண்ணு பூத்து போயிடும். நான் எதை எதிர்பார்க்கிறேன், நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை.
ஆண்டவரை எதிர்பார்ப்போம். உலக காரியத்திற்காக ஆண்டவரை எதிர்பார்ப்போம். ஆவிக்குரிய காரியத்திற்காகவும் அவரை எதிர்பார்ப்போம். காலையில் பார்த்தோம் 2 எதிர்பார்ப்புகள். ஒன்று, அவருடைய வருகையை எதிர்பார்க்கணும். அவருடைய வருகை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அது மிக மிக உண்மை. அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய வருகையை எதிர்பார்க்குறோமா? அவர்கிட்டே போய் வராதிங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அவர்கிட்டே போய் ஜீசஸ் இப்போ வராதிங்க, கொஞ்சம் மெதுவாக வாங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, ஜீசஸ் கொஞ்சம் மெதுவாக வரட்டும், நான் இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிறேன். நான் சொன்னேன், அட லூஸு, அந்த சந்தோஷத்தை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரே ஒரு நாள் உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் விட்டுட்டு, ஒரு நாள் பரலோகத்தை ரவுண்ட் அடிச்சுட்டு, மறுநாள் இந்த உலகத்தில் எவ்வளவு மேன்மையான இடத்துல கொண்டு வந்து விட்டாலும் நீ இருக்க மாட்ட. ஐயோ என்னை விடுங்க, நான் போகிறேன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட இடம் அது. அல்லேலூயா. அதை போய் என்ன சொல்கிற நீயே? அவர் வருக வேணும், ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிடணும். ஆண்டவர் இப்போ வந்தால் நான் போவேனா அப்படின்னா, அப்போ உனக்கே அந்த நிச்சயமே இல்லைன்னா அப்போ நீ மனவாட்டி கிடையாது. நீயே யார் கிடையாது? மனவாட்டி கேட்கும், எப்போ வருவார் மணவாளன்? மணவாளன் எப்போ வருவார்? மணவாளன் எப்போ வருவார்? இயேசுவே வாங்க, இயேசுவே வாங்க, மாரநாதா இயேசுவே வாங்க, இயேசுவே. அதுதான் ஒரு உண்மையான எதிர்பார்ப்பு. இப்போ முதல் சொன்னதெல்லாம் உலக பிரகாரமான எதிர்பார்ப்பு. அதுவும் அவரை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். காசு வேணும்னா அவர் தான் எதிர்பார்க்க முடியும். சுகம் வேணும்னா அவரை தான் எதிர்பார்க்க முடியும். சமாதானம் வேணும்னா அவரை தான் எதிர்பார்க்க முடியும். நிம்மதி வேணும்னா அவரை தான் எதிர்பார்க்க முடியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு வருகையை எதிர்பார்க்கணும். வருகை என்ன செய்யணுமா? எதிர்பார்க்கணும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. குடியிருப்பு எங்கே இருக்குதா? பரலோகம். இப்போ நம்ம எங்கே குடியிருக்கிறோம்? இப்போ பார்த்துக்கங்க. நான் அதான் சொல்லுவேன், நம்ம மூளை எப்பயுமே தப்பாக சொல்லுவோம், ஆனால் பைபிள் கரெக்டாக சொல்லுவோம். நம்ம மூளை என்ன சொல்லுது? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, எங்கே இருக்கிறீங்க? சுப்பையா தெரு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பாரதி நகர். ஆனால் பைபிள் சொல்லுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பரலோக பிரஜைகள், நம்ம பரலோகத்தினுடைய சிட்டிசன்க. இங்கே வந்திருக்கிறோம். இங்கே விசா கொடுத்து அனுப்பியிருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? விசா கொடுத்துருக்கிறாரு. சொல்கிறாங்கல்ல, டூரிஸ்ட் விசா, அந்த விசா, இந்த விசா. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் விசாவை பெற்றுக்கொண்டு நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். விசா முடிஞ்சோடனே நம்ம போயிடுவோம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரு, அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. அவர் மரித்தவங்களை 21 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கார். எத்தனை பேரை? 21 பேரை உயிரோடு எழுப்பின ஒரு ஊழியக்காரர். அவர் வெளிநாட்டுக்கு போய் எங்கேயோ ஊழியத்துக்கு போயிட்டார். அவர் போன நேரத்தில் இங்கே அவர் மனைவி இறந்து போயிட்டாங்க. உடனே கூட இருந்தவங்கெல்லாம் அவங்கள என்ன செய்யலை, யாருமே அடக்கம் பண்ணலை. பாஸ்டர் வரட்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு கால் பண்ணி சொன்னோன்னே, அவர் வச்சிருங்க, அடக்கம் பண்ணிடாதீங்க, நான் ஜெபிச்சு என்ன பண்ணிடுறேன், உயிரோடு எழுப்பிடுறேன் அப்படின்னாராம். உடனே அவங்கள வச்சே இருந்தாங்களாம். அவர் அங்கேருந்து ஒன்றுமே சொல்லியா கையை பிடிச்சாராம். கையை பிடிச்சி இயேசுவின் நாமத்தை எழுந்துருன்னொடனே அந்த அம்மா டக்குன்னு எந்திரிச்சிருச்சான். டக்குன்னு என்ன பண்ணிச்சான்? எந்திரிச்ச உடனே நான் போகிறேன், என்னை அனுப்பி விடுங்க, நான் போகிறேன், நான் இருக்க மாட்டேன்ருச்சான். அல்லேலூயா. இது உண்மையாக நடந்த விஷயம், சும்மா கதை சொல்லலை. எனக்கு அந்த ஊழியக்கார் பேர் மறந்துடுச்சு, யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். கையை பிடிச்சி என்ன செஞ்சாரா? யாருப்பா? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். பாருங்கள், அவங்க யாராவது ஒருத்தர் ஆண்டவர் நமக்கு வச்சுருப்பாருங்க ஞாபகப்படுத்துறதுக்கு. கையை பிடிச்சி என்ன பண்ணாரா? இயேசுவின் நாமத்தினாலே எழுந்துருன்னொடனே அந்த அம்மா எந்திரிச்சிருச்சான். எந்திரிச்சு அம்மா சொல்லிடுச்சான், ஐயப்பா என்னை விட்டுரு, நான் போயிடுறேன், என்ன என்னால் அங்கே நான் போய் பார்த்துட்டேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, தயவுசெய்து என்னை அனுப்பி விட்டுரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய குடியிருப்பு அது, சொந்த ஊர் அது. அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். எங்கேருந்து வந்திருக்கிறோம்? அங்கேருந்து வந்திருக்கிறோம். உங்கள் சொந்த ஊர்னா எங்கேயா இருந்து வரல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? இயேசு எப்போ வருவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? இயேசுவே வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? மற்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது, நான் வேண்டான்னு சொல்லலை, வேணும். 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 20,000 ரூபா வேணும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தா தான் கிடைக்கும். 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 40,000த்துக்கு எதிர்பாருங்க. 40,000 சம்பாதிக்க 1 லட்சத்துக்கு எதிர்பாருங்க. அந்தந்த தொகை கூடும்போது அதுக்கேற்ற செலவுகளும் என்ன செய்யும்? அவர் ஐயோ பணமோ பணம் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது.
அல்லேலூயா. அதெல்லாம் இல்லை. இந்த உலகத்தினுடைய நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னா நமக்கு என்ன வேணும்? அதை எதிர்பார்க்கறது நல்லது. எதிர்பாருங்க, கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. வளமாய் வாழுங்க, அநேகருக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கணும். கர்த்தராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த கீழே உள்ள எதிர்பார்ப்பு மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. கீழே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், உண்ணாச்சு, உடுத்தியாச்சு, குடிச்சாச்சு, மீதியை சேர்த்து வைப்போம். உண்ணாச்சு. இந்த குஷ்டரோகிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, 4 பேர் சாப்பிட்றாங்க, கொண்டு போய் ஒளிய வைக்கலாம், சாப்பிட்றாங்க, கொண்டு போய் செயல்த்து வைக்கலாம், சாப்பிட்றாங்க, கொண்டு அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாள் நம்ம இப்படி செஞ்சோம்னா குற்றம் உன் மேலே சுமந்துருன்றார். இதோடு முடிஞ்சு போகலை. கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு வேணும். இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு, காலையில் பார்த்த வசனம் தான் இதுவும். தீத்து 2வது அதிகாரத்தில் 11லிருந்து 13 வரைக்கும். மகிமையின் பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி கிருபை நமக்கு போதிக்கிறது. கிருபை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? தேவனுடைய கிருபை உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? அவருடைய பிரசன்னத்தை நான் எதிர்பார்க்க வேண்டும் என்று எனக்கு கிருபை சொல்லி கொடுக்கிறது. அவர் பிரசன்னத்தை எதிர்பார்க்கணும். காலையில் பார்த்தோம், அபிஷேகம் பிரசன்னம் 2 ஒன்று கிடையாது. பிரசன்னத்தில் இருந்து கொண்டே இருந்தாதான் அபிஷேகத்தில் வளர முடியும். ஒரு சிலர் வாரத்தில் ஒரு நாள் வந்து அன்னைக்கு கைத்தட்டி ஆர்ப்பரிச்சுட்டு அதோட அடுத்த வாரம் வந்து கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. அப்படி இல்லை. பிரசன்னத்திலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தேவ பிரசன்னம் எந்த சூழ்நிலையில், இயேசுவே எனக்குள் நீங்கள் இருக்கிறீங்க, இயேசுவே உங்கள் பிரசன்னம், உங்கள் பிரசன்னம், உங்கள் பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை எதிர்பார்க்கும்படி தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. நம்ம எதிர்பார்க்குறோமா அவர் பிரசன்னத்தை? இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் பைபிள் எடுக்கிறோமா? ஒரு கதை சொல்லுவாங்க. அது கதையை ஒரு ஊழியக்காரங்க ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனாராம். ப்ரேயரை முடிச்சுட்டு அவருடைய சீப்பை வந்து பைபிளில் வச்சு மூடி வச்சுட்டு வந்துட்டாராம். அடுத்த மாதம் போனாராம். போனோன்னையும் பைபிளை திறந்தாங்களாம், சீப்பு உள்ளேருந்து விழுந்துச்சான். சொன்னாராம், 1 மாதமாக அந்த பைபிளை நீங்கள் திறந்தே பார்க்கலையான்னாராம். அல்லேலூயா. பைபிளை இல்லை பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர்னாங்களாம். தேவனுடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்குறோமா? ஒவ்வொரு நாளும் அவர் பிரசன்னத்தை நாம் உணரணும். ஒவ்வொரு நிமிஷமும் உணரணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் சீசத்துவம், அதுதான் கர்த்தரோட பிள்ளைங்க. இல்லை நான் அங்கே போகிற ஊழியம் செய்கிறேன், இங்கே போகிற ஊழியம் செய்கிறேன், செய்யுங்க. ஊழியத்துக்கு நாம் எதிரி அல்ல, ஊழியம் செய்யுங்கள். ஆனால் பிரசன்னத்துக்குள்ளே நின்று ஊழியம் செய்கிறீங்களா? ஊழியத்துக்கு போகும்போதே குறை பேசிக்கிட்டே போகிறது, ஊழியத்துக்கு போகும்போதே அதை இதையும் பேசிட்டு போகிறது, தேவையில்லாத காரியங்களை பேசிட்டு போகிறது, அது என்ன ஊழியம்? நான் ஒரு ஆரம்ப நாட்களில், ரசிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஊழியத்துக்கு போவாங்க. நானும் போயிருக்கேன். போகும்போது சினிமா பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ஒரே ஒரு தடவை தான் நான் போனேன். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு அப்பயே பாருங்களேன், வசனம்லாம் ரொம்ப தெரியாது. ஆனால் என்ன செய்ய, இந்த பாட்டு பாடிக்கிட்டு போக கூடாது. இதில் என்னமோ சரியில்லையே. ஊழியம் செய்கிறது நல்லது, அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது நல்லது. ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள் நின்று கொண்டு தான் இதை செய்யணும். தேவ பிரசன்னத்துக்கு எதிரி யார் தெரியுங்களா? தேவ பிரசன்னத்துக்கு எதிரி கவலை. தேவ பிரசன்னத்துக்கு எதிரி பாரம். பாவமும் பாரமும் இருந்தால் பிரசன்னத்தை தடுத்துரும். பாவமும் பாரமும் எந்த பாரமாக இருந்தாலும் இறக்கி வச்சிருங்க. தேவ பிரசன்னத்தை தடுக்கிற இந்த பாரம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழணும். உங்கள் பிரசன்னத்தை நான் எதிர்பார்க்கிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை நான் எதிர்பார்க்குறேன், இன்னைக்கு முழுசும் உங்கள் பிரசன்னத்தை எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உலக வாழ்க்கையில் நீங்கள் கேட்குறத ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன். ஒருவேளை நம்ம எதிர்பார்ப்பு தப்பாக இருந்தாலும் அதை திருத்தி சரியானதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இன்றைக்கு நாங்கள் கேட்டோம் அநேக வெறும் பாத்திரங்களை. அந்த பெண்ணுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எவ்வளவு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்தாலும் ஆண்டவர் நிரப்ப வல்லமை உள்ள தேவன்.
எத்தனை பாத்திரங்கள் வெறுமையா இருந்தாலும் அத்தனையும் நிரப்பக்கூடிய அபிஷேகம் இந்த ஒரு குடம் எண்ணெய்க்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் உள்ள வெறும் பாத்திரங்களை நிரப்ப வல்லமை உள்ளதாக இருக்குது. ஒருவேளை இப்போ அது சரியில்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உங்களை விட்டு போயிடக்கூடாது. எந்த தேவையாக இருந்தாலும் என் எதிர்பார்ப்புகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகாத ஆண்டவரே. என் எதிர்பார்ப்பு ஒரு நாள் அந்த விபச்சார ஸ்திரீ கையும் மெய்யுமாய் பாவம் செய்த போடு பிடிச்சு கொண்டுட்டு வந்தாங்க. அவளை குறித்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கும்போது, இயேசுவே நீரே என் நம்பிக்கைன்னு சொல்கிற நம்மளை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இல்லாமல் போயிருமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம், அந்த பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம். ஆண்டவரே, நான் நம்புகிற தெய்வம் நீர் ஐயா. ஆண்டவரே, என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர், என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை எனக்கு தருகிறவர், பார்வோனை வென்றவரை, பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வென்றாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வென்றாலும் பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே கண்மலையை பிளந்தவரே, கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம், துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆண்டவரே. அதனால்தான் எத்தனையோ பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்தாள். ஐயா, என்னுடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெரியது. இயேசுவே என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன் ஐயா, என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன். எலியா ஜெபித்த போது ஒண்ணுமே அடையாளமே காணல ஆண்டவரே. அந்த ஜெபம் கேட்கப்பட்ட மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை. ஆனாலும் தொடர்ந்து வேலைக்காரனை 7 தரம் போய் பார்த்து கொண்டே இரு, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த எதிர்பார்ப்போடு நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்போடு நாங்க பார்க்கிறோம். கண்மலையை பிளந்த தேவனே, கண்மலையை பிளந்த தேவனே, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்காக நீர் எழுந்தருளும். இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள் ஐயா. ஓ ரகா சலகா தூரா கரா பரகா ரகா சகலபா நிக்கலமா நகதர கரபகதர ஹஸ்ஸலக தூரக திக்கர ஹாசல் கியாகன் கரகதர கர நிக்கலமா நகதர கர பரகதுரா கர பரக சிக்கல பரக தூரக தக்கர ஹாசியா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகளையும் நீர் சந்தியும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம்? நீரே என் நம்பிக்கை,
வியாதியோடு இருக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்பு இயேசுவே என் பரிகாரி. கடன் பிரச்சனையோடு இருக்கிறவருடைய எதிர்பார்ப்பு அவரே என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே. ஆண்டவரே, வாழ்க்கையில தடைகளோடு போராட்டங்களோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே இவ்வளவு போராட்டமா இருக்கே அப்படின்ற சொல்லுகிற பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு யெகோவா நிசி. ஹalleluya. ரதா ரகா சகா லபா கர 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 பல கதுரா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே இவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க. உன்னுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்கள் என்னிடத்தில் உள்ளது அன்றோ? அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆண்டவரே, எங்கோ வாழ்ந்து எங்கோ வளர்ந்து எங்கோ பிறந்து இந்த மாலை வேளையில உங்க பிரசன்னத்துல நிக்கிறாங்கப்பா. இவங்க தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறதற்கு முன்பாகவே இவர்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் நீங்கப்பா. இவங்களை குறிச்சு உங்க திட்டங்கள் என்ன இருக்கோ அது இவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். அது ஒரு நாள் தீமை அல்லப்பா, ஒரு நாள் தீமை அல்ல. சமாதானத்துக்கு ஏதுவான திட்டம், அந்த திட்டங்கள் இப்பொழுது நிறைவேறட்டும். தேவ திட்டங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். ஒவ்வொருவர் சரீரத்திலே நிறைவேறட்டும். ஒவ்வொருவர் சரீரத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலே ஜீவனுள்ள தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற பொல்லாத சாத்தானுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும். ரத்கா சக்கரஹு சலகதியா கரமன நிகலமன கலபன பன 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 நிகலமன கரகலமன பர பல பர பக்கரஹ சகல பரக துரக்க தரகதியா நிகலமன பர பல பர பல பர பக்க பல பர பல பரகலமன பர பல பக்க பல ப நிகலமன கரகல பர பல பக்க பல பர பல பக்க துரக ரக தரக சக்கர பரக துரா நிகல மனகதி யாக்கத்துர லகதி யாக்கர பரக சபல பர பல பர பல ப. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வாங்க. ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வாங்க. வந்த வண்ணமா யாரும் அப்படியே திரும்பி போயிடக்கூடாது ராஜா, அப்படியே திரும்பி போயிடக்கூடாது. ரகசால பரபரபா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை, ஜீவனுள்ள தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு இவர்கள் திரும்பி போக கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.